ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காரா பூந்தி. இது ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த கடலை மாவு அரைக்கல, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கடலை மாவு இருந்துச்சு, அதை கேட்டு வாங்கிட்டேன். அரை கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாவை. ஸோ கை போட்டே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குன்னா, தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கணும். திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இன் பிட்வீன் ஸ்டேஜில் இந்த மாவு நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி போட கரெக்டாக வரும். ஸோ கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடலை மாவு பார்த்தீங்கன்னா திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இன் பிட்வீன் ஸ்டேஜில் நமக்கு மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. துளி கூட கட்டி இருக்கக்கூடாது இந்த மாவு. அதனால தான் நம்ம கையில் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பூந்தி போட்டு எடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம பூந்தி கரண்டி எடுத்துக்கலாம். பூந்தி கரண்டி எடுத்துகிட்டு நம்ம குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருந்த மாவு இந்த பூந்தி கரண்டியில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கையாலே தட்டணும். நம்ம அந்த கரண்டியை வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது. கரண்டி வச்சு நம்ம தேய்ச்சி விட்டால் ஈவனாக நமக்கு பூந்தி வராது. ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் வரும். அதனால தான் நம்ம தேய்க்காமல் அப்படியே நம்ம பூந்தி கரண்டி தட்டி விட்டால் ஈவனாக நமக்கு பூந்தி விழுந்துடும். இப்போ எண்ணெயில் நல்லா வேக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்த உடனே போட்ட உடனே நல்லா சலசலப்பாக வேக ஆரம்பிக்குது. ஈவனாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா மொறு மொறுன்னு வேக வைக்கணும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் நம்ம பூந்தியை கரண்டியை வச்சு போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். போட்டு தான் அது மேலே எலும்பி வரணும். ஸோ இப்போ நம்ம சலசலப்பு கம்மியாயிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கரண்டியில் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஜல்லி கரண்டியும் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த பூந்தி கரண்டி இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் இருக்க ஜல்லி கரண்டிலையும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த பூந்தியை. பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். பூந்தி கரண்டியாக இருந்தால் டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக இந்த ஜல்லி கரண்டியை வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பூந்தியை. ஸோ அடுத்த டைம் நம்ம போடுறப்போ கம்ப்ளீட்டாக இந்த பிளேட்டில் மாவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதை கம்ப்ளீட்டாக தொடச்சிட்ட பிறகு அகைன் நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. கொஞ்சம் தூரமாகவே வச்சு நீங்கள் இந்த பூந்தியை போடுங்க. கிட்ட வச்சிங்கன்னா எண்ணெய் மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைட்லேயும் நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரணும் இந்த பூந்தி பார்த்திங்கன்னா. இந்த சலசலப்புலாம் கம்மியான பிறகு தான் நம்ம வடிகட்டி எடுக்கணும். இப்போ சலசலப்பு கம்ப்ளீட்டாக கம்மியாயிடுச்சு. நம்ம இப்போ வடித்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம 6லேருந்து 7 பல் பூண்டை நல்லா இடித்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அந்த ஃபில்டரில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த ஃபில்டர் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம் எண்ணெயில். ஆனால் எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து நம்ம வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஃபில்டரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே.
இப்போ வேர்க்கடலையும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக எண்ணெய் வடிஞ்ச பிறகு அடுத்து நான் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையும் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வறுபட்டு வரணும். குறைஞ்சது இது வந்து 1 நிமிஷம் நல்லா வறுபட்டு வந்தால் போதும். ரொம்ப நேரம் வறுபட்டு வரணும்னு அவசியப்படாது. இது செய்கிறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுபட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. நல்லா வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5லேருந்து 8 கருவேப்பிலையை எடுத்து நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ வடிகட்டிடலாம் எண்ணெயில் கம்ப்ளீட்டாக. எடுத்து இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த காரா பூந்தியை வந்து சேர்த்துக்கலாம் மிக்சிங் பவுலில். ஸோ எல்லா காரா பூந்தியும் நம்ம வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு ஐட்டமாக வந்து சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தது, பொட்டுக்கடலை, அடுத்து வந்து பூண்டு, கருவேப்பிலை. உங்களுக்கு முந்திரி அது வேணும்னாலும் வறுத்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பூந்தியில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா. காரம் வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா சேர்த்துக்க வேண்டாம். இன்கேஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இனிஷியலாக நான் காரம் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருந்தேன். லேட்டராக நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அடிஷ்னலாக ஆட் பண்ணேன். காரம் பத்தாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எடுத்தோடனே கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி குலுக்கி விடுங்க காரா பூந்தியை. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த காரம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதாங்க, வீட்டில் எப்படி சுலபமாக காரா பூந்தி செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா ரசம் சாதம், சாம்பார் சாதம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா காரமாக என்ன செஞ்சு கொடுக்கணும்னு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த காரா பூந்தி செஞ்சு கொடுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.